எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சாத்தூரில் ஒரு வீட்டை பார்க்க வந்திருக்கிறோம். இந்த வீடு என்னன்றதை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஒரு அமைக்க வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு பழைய வீடு. இந்த வீட்டில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கரண்ட் வசதி, அதாவது மின்சார வசதின்றதே கிடையாது. ஒரே ஒரு பாட்டி மட்டும் இந்த வீட்டில் வந்து வசிச்சுட்டு வராங்க. ரொம்ப வருஷமாக நானும் பார்க்கும்போது பாட்டி மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டு இந்த பாட்டிக்கு வந்து இன்றைக்கி இந்த வீட்டை சுற்றி பார்க்குறோம். ப்ளஸ் இந்த பாட்டிக்கு தேவையான உதவிகளை வந்து நம்ம செய்யலான்றதும் வந்துருக்கிறோம். அந்த பாட்டிக்கிட்ட நம்ம போய் பேசலாம் வாங்க. பாட்டி, எத்தனை வருஷமாக நீங்கள் மட்டும் இருக்கீங்க தனியாக? 50 வருஷமாக இருக்கீங்க. சரி, உங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க எங்கே இருக்காங்க? யார் என்ன? நான் பல வருஷமாக பார்த்துருக்கேன். நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க. நீங்கள் எங்கே, எந்த ஊரில் இருக்காங்க? அவங்க மதுரையில் இருக்காங்களா? அலங்காநல்லூர் இல்லையா? சரி சரி. இப்போ நீங்கள் சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? தனியாக இருக்கீங்க, நீங்களே சாப்பாடெல்லாம் செஞ்சிருவீங்களா ஒரு ஆள்? என்னென்ன சமையல் செய்வீங்க? சரி சரி. வேறு இந்த சாம்பார், இந்த ரசம் இதெல்லாம் வைக்க மாட்டீங்களா? தக்காளி மறுக்கிறீங்களா? சரி சரி. கரண்ட் இல்லாமல் எப்படி சமையல்லாம் செய்கிறீங்க? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வீட்டில் கரண்ட் வந்துருச்சு. ஆனால் கரண்ட்டு வந்து நீங்கள் கேட்கவே இல்லையா? அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி வாங்கி கொடுக்கணும்னு கேட்கவே இல்லையா? இல்லை, அவங்க வரமாட்டாங்களா சொந்தக்காரங்க? தம்பி மகன், மருமகன். சரி. இப்போ இந்த கரண்ட் இல்லாத நேரத்தில் இப்போ நீங்கள் இந்த கொசுக்கடியெல்லாம் வந்து கொசு பயங்கரமாக கிடைக்கும் இந்த ஏரியாவில். சரி. அரிக்கன் லைட்டு. சரி. எங்கள் சேனல் பேரும் அரிக்கன் லைட்டு தான். நாங்கள் சேனல் வீடியோ போடுறோம்ல, அந்த சேனல் பேரும் அரிக்கன் லைட்டு தான். மணன் லைட்டு. சரி பாட்டி, சரி பாட்டி. சரி. இப்போ நீங்கள் வேலைக்கு எங்கேயும் போகிறது இல்லை, வீட்டில் தான் இருப்பீங்க. ஒரு வீட்டு வேலைக்கு போகிறீங்களா? சரி. கொடுப்பாங்க. எம்பிட்டு கொடுப்பாங்க? 300 மாதம். இந்த கவர்மெண்ட்லேருந்து இந்த உதவித்தொகை தர்றாங்களா? முதியோர் உதவித்தொகை 1000 ரூபா வருதா? சரி சரி. ஓஎப்பு. சரி. ரேஷனில் கொடுப்பாங்க. சரி பாட்டி. இப்போ நாங்கள் உங்கள் வீடு வந்து சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம். என்ன, ரொம்ப வருஷமாக வர்றோம் போகிறோம், என் பாட்டி தனியாகவே இருக்கு. சரி, வீட்டை சுற்றி பார்க்கலாம், என்னென்ன பண்ணுது பாட்டி அப்படின்ட்டு. உங்களுக்கு வயசு எத்தனை ஆகுது? 80 ஆகுது. இந்த வயசுலேயே வந்து இப்படி வேலை செஞ்சுட்டு தனியாக கஷ்டப்பட்டு உங்கள் வீட்டுக்காரர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? தாத்தா இறந்து ஞாபகம் இல்லை. உங்கள் பேர் என்ன பாட்டி? ராக்கம்மா. சரி சரி. சரி பாட்டி. வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்ப்போமா, சுற்றி பார்ப்போமா? நான் என்னென்ன பண்ணுறீங்க என்னன்ட்டு பார்க்குறேன். சரி, நான் இன்னைக்கு பார்த்துட்டு பாட்டிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்ட்டு அரிசி, இந்த இப்போ இது வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வருவோன்ட்டு. வேண்டாமா? சரி, ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுவோமே அப்படின்ட்டு ஏதாவது நான் வாங்கி கொடுக்குறேன், வாங்கிக்கணும். சரியா? அரிக்கன் லைட் ஏற்றுறீங்களா? பையன் எந்திரிங்க பாட்டி. பையன் வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த முன்னாடி லைட்டு, இந்த லைட்லாம் இந்த கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா கிடைக்குதா இப்பெல்லாம்? ஒரு பையன் வாங்கிட்டு வந்துச்சு, உடஞ்சி வச்சு. சரி, பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சா? சரி சரி சரி. மண்ணெண்ணெய் ரேஷனில் ஊற்றுறதானா? கிடைக்கல சாமி, மண்ணெண்ணெய். கண்ணாடி இப்படி இழுத்துட்டு மாட்டணும். எங்கள் வீட்டிலையும் இது இப்போ இருக்கு பட்டி. கரண்ட் போன நேரத்தில் இதை தான் நாங்கள் பொருத்தி வைப்போம். இந்த கண்ணாடியெல்லாம் பைய விளக்கிடுவீங்களா? இப்படி கறி பிடிச்சதுன்னா? விளக்கிடுவேன்.
ஆனால் தடுமாற்றமா இருக்கு. ஆனா இருந்தாலும் எல்லா வேலையும் செஞ்சிருக்கீங்க. இருங்க நான் பிடிக்கிறேன். கை நடுங்குது. விட்டுருங்க நான் வச்சிடறேன். பரவாயில்ல, நல்லா விளக்கு ஏத்திட்டீங்க. மணி 6 ஆயிடுச்சுன்ட்டு. அப்படியே கட்டில் உட்காந்துக்கோங்க. வாங்க பைய உட்காந்துக்கோங்க. கட்டில் உட்காருங்க. இதான் பார்த்தோம் அப்படின்னா பாட்டியோட உள்ள வீட்டுக்குள்ளார நிற்கிறோம். இங்கே வந்து கரண்ட் வசதின்றது வந்து கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரே ஒரு எமர்ஜென்சி லைட்டு மட்டும் வச்சிருக்கிறாங்க. அந்த எங்கே சார்ஜ் போடுவீங்க பாட்டி அந்த லைட்டு? ஒரு வீட்டில் கேட்டு போட்டுக்கிடுவீங்க. அது சரி, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி பாட்டி. கரண்ட் தண்ணிப்பா அந்த லைட்டு நீங்க பிடிக்க முடியல, கையெல்லாம் நடுங்குது. தண்ணி யார் எடுத்து ஊத்துவா? யாரும் எடுத்து ஊத்த மாட்டாங்க. இந்த இங்க நேருக்கு தண்ணி வரும். சரி, ஒரு குடமா ஒத்த கையில சரி இழுத்துக்கணும். அப்ப சின்ன குடத்துல. சரி குடிக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வருது இல்ல? பிரச்சனை இல்ல. இந்த வண்டி தண்ணி வரும். வண்டி தண்ணி பிடிச்சிக்கிறீங்களா? இந்த சின்ன குடம் இருக்கு, இந்த 5 லிட்டர் குடத்துல. சரி பாட்டி. அதுல சரி என்னத்தவ காலம் ஓட்டியாச்சு. 80 வருஷம். நாங்களாம் 80 வருஷம் வரைக்கும் இருப்போமானே இல்ல. ஆமா சரி. என்ன எனக்கு என்ன இன்னும் கொஞ்ச நாள் பாட்டு. ஓட்டு வீடு இது. இந்த வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? அதான் 40-50 வருஷம் ஆச்சு. 50 வருஷம் ஆச்சு. பூரா இத்து போச்சு. மழை வந்தா ஒழுகுது. பூரா ஒழுகுச்சு. மழை எங்கிட்ட சொன்னேன், எப்போ தாளனாலும் வாங்கிட்டு வந்து போடுங்கப்பா. அந்த தாள் வெள்ளத்தாள், அந்த இது கச்சி தாள் இல்ல, அவங்க அந்த ஊதா தாள். ஆமா தாழ்பாய் இல்லை சாமி. வீடு பாருங்க. அப்புறம் சரி அந்த பாய வாங்கிட்டு வந்து போட்டாங்க. சரி, அதுல பரவாயில்ல, ஒழுகல. சரி பாட்டி, நான் பாட்டில் நிம்மதியா செத்த படுத்து. சரி பாட்டி. சரி, இன்னைக்கு காலையில என்ன சாப்பாடு செஞ்சீங்க? காலையில வரைக்கும் மதியானத்துக்கு சாப்பாடா? அது டீச்சரம்மா எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா? ஆமா, சரி கொடுப்பாங்க. சரி, அதை காலையில் இன்னைக்கு நைட்டு கொடுப்போம். சரி, காலையில் 2 இட்லி வாங்கி சாப்பிட்டுக்குவேன். சரி, அதை வச்சு மதியமும் அப்புறம் கொஞ்சம் நேரம் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். அரைச்சல் காணிக்க அது எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சரி, அது எண்ணெய்த்தையே கொடுத்துக்கிட்டு டீச்சர் தானே சாப்பாடு கொடுத்துருவேன். நீங்கள் முன்னாடி காலத்துலலாம் சாப்பாடு அரிசி சோறு கிடையாதுல்ல? ஆமாம். அப்போ என்ன சாப்பிடுவீங்க? சோளம், கம்பு, இந்த இது பல தானி, சாம, குதிரைவலி, தெனை, குத்தி அதெல்லாம் பட்டிக்காடுல. ஆமா, அதனால நல்லா சாப்பிடுவோம். சரி, இதுக்கு வந்து அரிசி சாப்பாடு சாப்பிட முடியல. ஆமா. ஆனா இப்ப அது அந்த டீச்சர் அம்மா கொடுக்குதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அது பரவாயில்லையா சாப்பிட்றதுக்கு? கொடுக்கும். சரி, வாய்க்கு நல்லா இருந்தா சாப்பிடுவேன். 2 இட்லி வாங்கிட்டு சாப்பிட்டு. சரி, லைட்டு வெளிச்சம் இல்லைனாலும் இந்த வயசுல வந்து இப்படி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, சில நேரத்துல தோணுமா உங்களுக்கு, யாருமே நமக்கு வந்து இல்ல, நம்ம சொந்தக்காரங்க இருந்து நம்மளை பார்க்க வர மாட்டேங்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுமா? தோணத்தான் செய்யும். தோணி என்ன செய்ய தோணும் சாமி. தோணி என்ன செய்ய போறான்? நீ போய் நீ நாளை கடத்தியாச்சு, நீ படக்குன்னு போயாச்சுன்னா அதுக்கு வருங்க, வந்து தூக்கி அடக்கம் பண்ணிட்டு அப்படி சொல்ல அவ்வளவுதான். நீ என்ன சாமி நாளை கடத்தியாச்சு, நீ என்ன 50 வயசாச்சு. ஆமா, வீட்டை ஒரு தடவை பார்த்துட்டா சுத்தி பார்க்கட்டா நானு. இதெல்லாம் இப்ப கட்டுன சோறு தானா? ஆமா, இது பழைய சோறு கிடையாதுன்னா? இல்ல, நான் வந்து பார்த்து செஞ்சது. இதெல்லாம் அலமாரி எல்லாம் இப்ப போட்டது எல்லாம் நான் வந்து போட்டது. பழைய தகரப்பட்டி எல்லாம் இருக்கு. சரி பாட்டி. சரி, வேப்பம்பழம் பிறக்குவீங்களோ? ஆமா சாமி. சரி, அது பரவாயில்ல, ஏதோ செலவுக்கு ஆகும்ண்ணே. சரி பாட்டி. இந்த ஒரு ரூம் அவ்வளவுதான். 2 ரூம் தான். இப்போ நாங்க வந்து ஏதாவது 2 காய்கறி ஏதாவது வாங்கி கொடுக்குறோம். நான் உங்களுக்கு வந்து பல வருஷமா இங்கிட்டு வர்றேன் போறேன். சரி, ஏதாவது பாட்டிக்கு உதவி பண்ணணுமே அப்படின்ட்டு உங்கள்கிட்ட இருந்து நான் உதவி பண்ணணும்ன்றத வந்து உங்கள்கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு
என்னால் முடிஞ்ச உதவி நான் வந்து செய்யணும்ன்ட்டு முதல் தடவை அவங்கள்ட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அப்பப்போ இல்லாதவங்க இந்த 5-10 கேட்பாங்கல்ல பார்க்குறவங்க, அவங்களுக்கு நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஏதோ அரிசி இந்த இது காய்கறி வாங்கி கொடுக்குறது உங்கள்கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சரியா? இதான் என்னால் முடிஞ்சதை நான் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் வேண்டாம்னு சொல்லாமல் வாங்கிக்கிடணும். சரியா? இதை வாங்கிட்டு கொடுத்துட்றேன். சரியா? வாங்கிட்டு வரேன் நான் போய். எதுக்கு சாமி வேணாம்? இருக்கட்டும், வேணாம். பின்னாடி காலி இடம் கிடக்கு. இந்த அடுப்பு தான் யூஸ் பண்றீங்களா? மண்ணெண்ணெய் அடுப்பு. ஆமா. பார்க்கலாமா பின்னாடி போய்? பாருங்க. ஏன் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இந்த இதெல்லாம் மூடிடுவீங்களா? அப்படி கதவு கிடையாதா? ஆமா, கதவு இல்ல. இல்ல. தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கிற மாட்டி. இது நல்ல தண்ணி தானே? அந்த கீழே எடுத்த குடத்துகள். கீழே குடத்துலையா? எவ்வளவுதான் வந்து காசு பணம் சம்பாதிச்சாலும் வயசான காலத்துல கூட ஒரு ஆள் இல்லையன்றப்ப வருத்தம் இருக்கத்தானே செய்யும். என்ன சாமி வருத்தம்? அது போறத போத்தேன் செய்யும். வருத்தப்பட்டு என்ன செய்ய? போய் வருத்தம் என்ன? ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ணான்ட்டு எனக்கு ஒரு நிம்மதி, அது எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். இல்லாதவங்க, இந்த வீடியோ இல்லாதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ரோட்டுல இந்த மாதிரி பாக்குறவங்களை பார்க்கும்போது நமக்கே பாவமா இருக்கும். அதனால உங்கள்ட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். என்னைய வந்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. எனக்கு பாப்பா பிறந்திருக்கு. இப்பதான் ஒரு 10 மாசம் ஆச்சு. 1 வயசு ஆக போகுது. பாக்குறீங்களா? பாப்பா பாக்குறீங்களா? என்னத்த கண்ணா தெரியுது எனக்கு பிடிச்சுன்னு. பார்வையும் வாங்கி போச்சுல்ல. சரி. பார்வையும் சரியில்லை, காதும் சரியா கேட்காது. சரி சரி சரி. அப்படியே என்னத்தையா சாமி காலத்தை கடத்திட்டு என்ன எனக்கு இன்னைக்கு காலம் கடத்தியாச்சு. சரி பாட்டி, காலத்தை கடத்தியாச்சு. என்ன நான் பாட்டி அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்ன பை 5 கிலோ பை தான். காய்கறி முருங்கைக்காய். இது என்ன பாட்டியே? கையில வாங்கிக்கோங்க. என்னால முடிஞ்ச உதவி. அரிசி இங்க எங்க வைக்க பாட்டித? அடியில வச்சிருவா. அப்படி முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்றத நாங்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பயணங்கள் மேலும் மேலும் தொடரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இதாக ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பாட்டிக்கிட்ட இருந்து இந்த பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி பயணங்கள் வந்து மேலும் நிறைய மக்களை வந்து சென்று அடையணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லாருக்குமான ஒரு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்து வரணும். ஏன்னா கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பாட்டி வந்து தனியாக ஒரு ஆளாக 80 வயசுலையும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது மாதிரி வீடு இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செய்கிறேன். இது வந்து ஒரு விளம்பரம்ன்றது கிடையாது. எல்லாரும் வந்து எல்லாருக்குமான ஒரு உதவி செய்யணும். எல்லாரும் ஒரு பசி இல்லாமல் ஒரு வேளை சோறாவது நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இந்த உலகத்தில் வந்து உறங்கணும் அப்படின்ற அந்த ஒரு பயணத்தை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் சரி, இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வந்து அவங்கவுங்க தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, அங்காளி பங்காளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனல் அரிக்கன் லைட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாட்டி வீட்லேயும் வந்து அரிக்கன் லைட் இருக்குது, பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல் லோகமும் அதுதான். நம்ம சேனலில் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த பாட்டிக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டோட லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணலாம். இது பாட்டியோட வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இருக்குது. இந்த வீட்டோட லொக்கேஷன் நான் கொடுத்துட்றேன். நீங்களும் வந்து கான்டாக்ட் பண்ணி பாட்டியை வந்து பார்த்துட்டு போகலாம். உதவி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணலான்றதை வந்து தெரியப்படுத்திக்கிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. சரி, உடம்பு பார்த்துக்கோங்க. மழை காலம் வரப்போகுது.
தண்ணி நல்லா சூடு பண்ணி குடிங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்கவுங்க வருவாங்க உதவி பண்ணுறதுக்கு. சரி பாட்டி பார்ப்போம். சரியா? சரி. கை வேற நடுங்குது. இல்லை வணக்கம் வேண்டாம், கையெடுத்தெல்லாம் கும்பிட வேண்டாம். சரியா? சரி பாட்டி போயிட்டு வரோம்னா.